தாய் வராள காளியம்மா, அது எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. சின்னாளம் பட்டீரே கண்டாக்கி நானே கட்டி விடவா. வா. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்க? தொழிலில் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. என்ன தொழில்? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் மேனேஜராக ஒரு கம்பெனியில். ஒரு பொம்பளையால் பிரச்சனை வரும் அந்த கம்பெனிக்குள்ளே. அதே மாதிரி உன்னை அங்கேருந்து வெளியே கொண்டு போகணுன்னு சொல்லி சில குழப்பங்கள் நடக்கும். நிறையா நடந்துருச்சு. ஆமாம், ஆனால் நீ குற்றவாளி இல்லைங்கிறது கடவுளுக்கும் எனக்கும் தெரிந்த உண்மை. உன்னை நேர்மையாக்கி தரேன். கால் வந்துடுவான். இந்த உன் தொழிலில் எந்த இடைஞ்சல்லாமல் வாழ வச்சு தரேன். பையனை வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், அதையும் வெற்றியாக்கி தரேன். உன் பையனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தரேன். பையனோட புத்தியை மட்டும் கரெக்டாக இருந்தால் அவனை என்கிட்ட கூட்டு வந்துட்டு சரியாயிடுவான். சரி. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்னுடைய ஆஸ்தி, தோட்டம், நிலம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்துக்கிறாரு. நீ வாமா, கால் வந்து சொல்லலாம். ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்திருப்பவர் யார்? முன்னால வாங்க. ஒரு கோபுரம் தெரியுதப்பா, ஒரு கோபுரம் தெரியுதப்பா. வரலாம். உள்ள ஒரு சாமி கோபுரம் தெரியுது, அது என்ன கோபுரம்? என்ன கோயில்? கோபுரத்தோடு வச்சுருக்காங்களா? கால் வந்துட்டு. பொங்குமழி திருநாட்டில் என்னடா வரலாம். திருவாடனை என்ன வேணும்? யாருக்கு? மணிப்பூர் துப்புரவை பக்கத்தில் வா. மூச்சு சம்பந்தமான ஒரு சந்தேகம், இதயம் சம்பந்தமான பாதிப்பு இருக்குமோன்னு ஒரு ஐயப்பாடு, முதுகெலும்பு வலி, தலை சுற்று, கழுத்து உளைச்சல், வியர்த்தல், இது போன்ற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நமக்கு மறைமுகமாக நம்மளை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். வேறு என்னம்மா வேணும்? பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்தியா? என்ன சொன்னாங்க? இந்தா, உன் உடல்லையும் எந்த நோயும் வராமல் உன்னை காப்பாற்றுறேன், ஆபத்து வராது. வேறு என்ன வேணும்? அப்படியா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து சார் வெற்றி ஆயிடும். கர்மசாமிக்கு வாப்பா. என்ன செய்தவருக்கு? யாராவது ஒரு ஆள் வாய் திறந்து அவர் அமைதியாக உட்கார சொல்லிட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், அமைதியாக உட்காருங்க. நரம்பியல் சம்பந்தமான பிணி, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் உப்பு போன்ற சத்துக்கள் கூடி பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் அப்படி ஒரு செலவுகளையும் அப்படி ஒரு சிந்தனைகளையும் நீங்கள் வச்சுக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மீள முடியாது. அதனால் நரம்பியல் சம்பந்தமான பிணிக்கு வேண்டிய மருத்துவமே இதுக்கு சரியானது. இப்போதைக்கு கிரகங்களால் ஆன பிரச்சனை தான் இது. இதிலிருந்து வெற்றியாக்கி மீட்டி கொண்டு வந்துடலாம். மன தைரியமாக இருக்கலாம். 3 1 கால் வந்துட்டு வரலாம்.
கால் வந்துட்டு வாங்க. மெல்ல மெல்ல போகணும், மெல்ல போகணும், விழுந்துடக்கூடாது. வரலாம். காலத்தில் இரவில் தூக்கம் வராத மனநிலைகள் ஓடி இருக்கும். உட்காரண்டா, நிற்கட்டும். மனோவியாதி சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும். இவைகள்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஜெயிச்சு தரேன், உன் பிள்ளையை காப்பாற்றியாச்சு, ஆபத்து வராது. 3 மாதங்கள் ஆகும். மன தெளிவடைந்து அந்த வேலையை தொடர்ந்துக்கலாம். பக்கத்தில் வாங்க. அந்த பணத்தை வாங்கி தரணுமா? வாங்கிடுவோம். சரி, யாருன்னு பிறகு சொல்லி இவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்க. கர்மதாமி திருவாடனை திருவாடனை எங்கே நீயோ? என்னென்ன வேணும்? பையங்க எங்கே இருக்காங்க? 2 பேர்லாம் ஒருத்தர் இறந்து கால் வந்துட்டு வரலாம். இந்த கடன்களிலிருந்து மீளுவதற்கு 9 மாத காலங்கள் ஆகும். இப்போதைக்கு இரவில் மனநிறைவாக சாப்பிட்டோம் தூங்கணுங்கிற நிலைமை இல்லாத வேதனை இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு உன் பிள்ளையின் நினைவு உணர்வுகள் ஒரு பக்கம் காரணம். வீட்டில் இன்னொருவருடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு மனவேதனைக்குரியதாக சுறுசுறுப்பு இல்லாமல் நடக்க முடியாத நிலைகளில் இருப்பாங்க. அந்த நிலைகளையும் நான் மாற்றி தரேன். உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை தரேன். வேறு என்னப்பா வேணும்? தொழில் என்ன தெரியும்? என்ன தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க? டிரைவராக இருந்தேன் எதுவுமே நிம்மதி கிடைக்கல. ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தரேன். இருந்து வேதனை இல்லாமல் நடத்தலாம். ஒரு சிறிய கடை நான் நடத்தி தரேன். சந்தோஷம். கர்மதாமி கூப்பிடலாம், போய் உட்காருங்க தம்பி. கர்மதாமிக்கு அப்படியா? பத்தமடை கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு 10 மடையாக்கா? செவலா? பக்கத்தில் தானே. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் இலையில் கர்ப்பசாமியும் இருக்குது, அதனுடைய தென்பாலில் தொல்லமாட சாமியும் இருக்காங்களா? ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்ப முன்பகையும் பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நடந்ததுண்டு. அதில் இப்போ 2 ஆண்டுகளுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதமும் போட்டி பொறாமைகளாலும் மாந்திரிக பில்லி தூணிகள் நடந்து உடல்நிலைகள் இப்போ பாதிக்கப்பட்டு இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களை வாழ வச்சு தந்தால் போதுமில்ல. கால் வந்துட்டு வரலாம். மெல்ல வரலாம். வாமா. இந்த உன் மாங்கல்யத்துக்கு எந்த குறையில்லாமல் காப்பாற்றி தரேன். வருமானத்துக்கு வழியும் வகுத்து தரேன். இந்த இனிமே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா வெற்றி அடைவாள். நல்ல பிள்ளை. கர்மசாமின்னு பேர் வை. போய்ட்டு வா. செவல் கால் வந்துட்டு வரலாம். அங்கிங்கே நாதபடி நின்ற சோதி மூதேவி வருது. ஒருத்தரும் வர மாட்டேங்காங்களே. இறந்து போன ஒரு ஆத்மா உங்கள் குடும்பத்துக்குள்ள தெய்வமாக இருக்குது. அதை ஒழுங்காக கும்பிட்றீங்களா?
ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கால் வந்துட்டாங்க. ஏதோ ஒரு துள்ளமாடசாமி கோயிலுக்கு போகிறீங்களாம்ல, எங்கே போனீங்க? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? அவனை மசக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிச்சா? காலில் வந்துட்டுவாங்க. விளக்கம் சொல்லி கொடுப்பா. உண்மையை சொல்லிவிடு. உன் பையன் வந்து உங்களையெல்லாம் மறந்து போய் தனியாக உட்கார்ந்துருக்கான். அதுக்கு காரணம் செய்வன கோளாறு தான் காரணம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிய. அப்படி செஞ்சது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி. செஞ்சது உண்மைதான். ஆனால் யார் எவர் அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ளே நீயே ஒரு சந்தேகப்பட்டு இவங்க தான் இன்னாரை தான் செஞ்சிட்டாங்கன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கியான். அது ஒரு பொம்பளையை தான் முடிவு எடுத்து வச்சுருக்கேன். நீ சராரு கால் வந்துட்டு வா. ஒரு சம்மந்தமும் இல்லாமல் சொல்லுவாடா? என்னடா தண்ணி இருக்கு? உன் பையன் 2 குடும்பத்துக்கும் நடுநிலை தவறாமல் உறவோடு வாழ்வான். உங்களையும் நல்ல ஐஸ்வர்யமாக பார்ப்பான். போதுமா? இந்த பத்திரத்தை மட்டும் எடுத்து கொடுத்துறாத ஆத்தா. சொன்னதை விட்டு சொரக்கா பிடிக்கிறாத. வா அம்மா, உண்மையை சொல்லணும். நாளைக்கு வயசா காலத்தை பார்க்க ஆள்லாம் போய்ட்டு அனுப்பிவ. சரி போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? சங்கரன் கோவில், சங்கரன் கோயில். வாப்பா, வாமா பராசக்தி. அது எந்தமில்லாத பரஞ்சோதி. என்னடா படிச்சிருக்க? இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டா? ஐடி இண்டஸ்ட்ரியல்ஸா? ஓ, ட்ரெயின் டிரைவர். இப்போ என்ன வேணும்? கால் விட்டு வா. அக்கா முன்னால வா. எங்க கருப்ப உத்தரவு இருக்கு, ஆனந்தமாக உட்காருங்க. கருப்பசாமி, அவர் தங்க கருப்பசாமி. உங்க எல்லையில் கருப்பசாமி இருக்காரா? மாரியம்மா இருக்கா? உப்படாயின்னு ஒரு சாமி வருத. அது யாரு? உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். யாரா? அம்மா வழி உறவும் அப்பா வழி உறவும் ஒட்டாத அளவுக்கு மனவேதனைகள் இருக்கும். அதனால் 3 ஆண்டு காலங்கள் ஓயாத குழப்பமும் மன வருத்தமும், வீட்டுக்குள்ள வாக்குவாதங்களும் நடந்து மன அமைதியற்ற நிலையில் இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி இல்லை. நான் எங்கேயாவது போகிறோம்னு அடிக்கடி போயிடுவேன். இதுதான் உன் நிலைமை. இந்த கடன்களை தீர்க்கக்கூடிய நல்ல வழி இப்போ கிடைக்கும். இடங்களையோ எதையும் இழக்காமல் கடன் தீரணும். அதுதான் மிக முக்கியம். அதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கா? அந்த வாய்ப்பை கருப்பசாமி தர முடியுமா? இதான் உன் கேள்வி. கால் வந்துட்டோம். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாளெங்கே போகிறது. உன்னுடைய கடன் தீர்றதுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு மகனே. கவலைப்படாத. சரியாக 6.25 மாதம் 6/3/18 80 நாட்கள் எனக்கு என்னைய பிரார்த்தனை செய்ய காத்துரு. உன் கடன் தீர்றதுக்கு பணமும் கிடைக்கும், உன் குடும்பம் ரிலீஃப் ஆகும், வெற்றி உண்டு. ஆனாலும் கல்யாணம் முடிச்சிட்டியா? சரி, போயிட்டு வா. பக்கத்தில் வாக்கா. என்னையாக்கா அங்கே வர வைக்க ஒரு கேள்வி கேட்டுக்கா. சொல்லதுக்குன்னு தான் நான் புறப்பட்டேன். சொல்லதுக்குன்னு தான் புறப்பட்டேன். 2 பகுதியில் உள்ள உறவினர்களுக்கும் பகை இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சைடாக உன் வீட்டுக்காரர் வம்சத்தை சார்ந்தவர்களால் ஏற்பட்ட
சில தீவினைகள் இதற்கு காரணம். இதுக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது தீருமா? தீர்த்துருவோம். தீர்த்தா என்னை 3 முறை பார்க்க வந்துடுடா தம்பி, கவலைப்படாமல் இரு. சிவகாசி 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 காலன்ட்டானே என்ன, வா வா, நிலக்கடலை வச்சிருக்கியா? மாரியம்மா மாரியம்மா எங்கே இருக்கா மாரியம்மா? சரி, என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. ஏய் இங்கே வராத, ஓ வெட்டி போடுவேன். யாரை சொன்ன? உங்களே சொன்னேன். அதை சொல்ல நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? ஏற்கனவே 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக சலசலப்பு, மனவேதனை, சந்தேகமான புத்தி, மனக்கோளாறு, கண்டிஷன் பண்ண வேண்டிய நிலைமை, அதில் ஏற்பட்ட பிரிவு, இந்த பேர் கூட இன்னும் மண்ணடி போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வண்டி பிரிஞ்சு போச்சு. இதான் நடந்த சம்பவம். ஆனால் மாறுமா? மாற்றி கொண்டு வரணும். உனக்கு கொஞ்சம் புத்தி வேணும். கண்டுக்கிடாமல் போயிட்டேன்னா குடும்பம் ஒன்றா சேர்ந்து வந்து உட்காந்துக்கணும். ரொம்ப கண்டிஷன் பண்ணனா வராது. என்ன செய்யணும்? இன்னைக்கு ஏன் உங்ககிட்ட நான் கேட்குறேன், முதிர்ந்த காலத்தில் துணை இல்லாமல் போயிடக்கூடாது. இந்த மைனஸ் வச்சு தான் எல்லாரும் ஆடாடுன்னு ஆடுவா. துணிஞ்சு இருந்துட்டேன்னா அசத்திடலாம். கால் வந்துட்டு வா. சொன்னா எவன் கேட்கானா? வா, கண்ணை முடிக்கா. ஐயனார் ஐயனார் கோயில் எங்கடா இருக்கு? ஊரில் ஐயனார் கோயில் இருக்கா? கருவேல முள்ளு ஐயனார் என்ன இருக்கா? இந்தா நான் கருப்பசாமி கொண்டு வந்து உன் குடும்பத்தை கொண்டு வந்து சேர்க்க வெற்றி ஆயிடும். தைரியமாக இருக்கு. என்னை பார்க்கவா. என்னடா மகனுக்கு என்ன? யாரு என்னாச்சு அவனுக்கு? கும்பிட்டுவா வந்த மாட்டிலே உட்காந்துக்குவான். எல்லாம் இளைஞனா இருக்கு. இல்லை அப்படி சொல்லியோ ஓயாம கால் வந்துட்டோம். நீ உட்கார். ஈஸ்வரப்பிரியா எத்தனை இருக்கு? ஈஸ்வரப்பிரியா என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ படிச்சிருக்கேன். அவ்வளோ படிச்சு நான் சொல்லுவது புரியலையா? ஈஸ்வரப்பிரியான்னு ஒரு கிருமி இருக்குடா. அது இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வரும். முதல்ல வீசிங் வரும், இருமல் வரும், எல்லாம் வரும். இந்த இருமல் நீக்கி தந்தால் போதுமா? இப்போ பக்கத்தில் வா. நுரையீரலை முழுக்க முழுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டிங்களா? என்ன சொன்னாங்க? சரியா, கண்ணை மூடு. கால் வந்துட்டு வா. வா, பேனா வச்சுருக்கியா? எடு. தாள் இல்லாமல் எதில் எழுதுவேன்? ஒரு சிட்டையை கொடு. நாட்டு உள்ளி 100 கிராம், இஞ்சி 100 கிராம், துளசி இலை சாறு 25 மில்லி, எலுமிச்சம் சாறு 25 மில்லி, நாட்டு உள்ளிச்சாறு 50 மில்லி இருக்கணும். இஞ்சிச்சாறு 50 மில்லி இருக்கணும். அதுபோக மீதியெல்லாம் 25 இருக்கும். தனித்தனியை எடுத்து வடிகட்டிட்டு ஒன்றா சேர்த்து ஆற்றணும். காலை சாப்பாட்டுக்கு முன்னால் கொஞ்சம், மதிய சாப்பாட்டுக்கு முன்னால், நைட் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேன் குடிச்சிக்கணும். அதுக்கு பிறகு தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். 3 நாள் செஞ்சுவா. இதில் வந்து மாறிடுவேன். முதல்ல இருமலை மாற்றணும். அதுக்கிட்ட ஒருமலுக்கு வருவோம். பௌர்ணமிக்கு வந்து திருமணத்தை கேடு.
நைட்டில் தூங்காமல் தொக்கு தொக்கு கிடந்தா எடுத்துக்காம கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கடலை மிட்டாய் கோவில்பட்டி. அவன் சிரிக்க கேப்ல சிரிக்க நீ எல்லாம். கடலை மிட்டாய் புள்ள எங்க இருக்கு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க, மிட்டாய் வாங்க. உங்களுக்கு கோயில்பட்டியா? எந்த இடம்? பெருமாள் கோயில்பட்டியா? இல்லை, கோயில்பட்டி பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தள்ளி. கயத்தார் போகக்கூடிய ரோடாயா? இல்லை, இது வந்து கடலூர் ரோடு. கடலூர், கூடங்குளம், கடலையூர், கூடலிங்காபுரம் ஒரு இடப்புங்க. காரக்குறிச்சி அருணாசலம் சிலையில் இருந்து நேராக போனால் கடலையூர் ரோடு, அப்படி தானேயா? கோயில்பட்டியில் சரணா? சரி, கால் வந்துட்டு வரலாம். அது வந்து இருப்பையூரணி எப்படி இப்படி வரும்? கரெக்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டுக்குள்ள ஒரு தூய ஆத்மா ஒன்று வீட்டுக்கு வருது. அது யாரு? முன்னோர்களில் வழிபட்டு வந்தவர்கள். அதனால் உன் பிள்ளைக்கு இப்போ வந்து 1.5 வருஷமாக நீ வந்து கல்யாணத்தை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் வீட்டில் மறுப்பு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு திருப்பு வரல. இந்த மறுப்பு வருதே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வேற என்ன வேணும்? பையன் படிச்சிருக்கான், அவனுக்கு வேலை. கல்யாணத்தையும் போட்டு தத்துருந்தேன். வேலைக்கு வந்து 2026 3வது மாதத்துக்கு பிறகு தான் கிடைக்கும். ஆனால் நிச்சயமாக வேலை உண்டு, அதில் கவலைப்பட வேண்டாம். வெற்றியாக இருந்தால் போதுங்களா? இந்தா எல்லாம் ஜெயிச்சு வரலாம். கூட இருந்து காப்பாற்றுறப்பா. மாதத்துக்கு ஒரு முறை என்னை வந்து பார்த்துக்கா. சந்தோஷமா இரு. ஓ, கால் வந்துட்டு வாங்கப்பா. யாரெல்லாம் வந்திருக்கே? தொழிலை பற்றி கேட்டு வந்தது யார்? தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? குடும்ப வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க. என்னாச்சு குடும்பம்? கால் வந்துட்டு வரலாம். அவனா மோட்டை தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. மனசு செட் ஆகலையே, இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாமா. வரலாம்ப்பா. உட்காருங்க. தெய்வத்தின் மீது உயர்ந்த பக்தியும் பற்றும் உடையவன் தான் நீ. உடையவன் தான். இந்த மாதிரி கூட்டங்களில் சாமி சொல்கிறது, குறி கேட்கறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நம்ம இமேஜ் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன மன தாக்கம் உன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்குது. தெய்வம் தான் அப்படி முழு சரணாகதியாக நீ சாமிகிட்ட விழுந்துட்ட. இப்போ இந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு உன் பக்கத்தில் சாதகமாக முடிச்சு தந்தால் போதுமா? கால் வந்துடுவான். நீ உட்காரு தாய் பராசக்தி. வரலாம். அவங்க பக்கத்தில் வந்து கொஞ்சம் பணம் சம்மந்தமான விஷயங்களில் அதிகபட்சமாக உன்னை டென்ஷன் பண்ணணுங்கிற சிந்தனையும் எண்ணமும் இருக்குது. ஆனால் அது நியாயம் இல்லாதது. அதையெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சு தரேன், காப்பாற்றி தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா மகளே, என்ன வேணும்? வயசு எத்தனைப்பா? நீ படிச்சிருக்கிய? வயசு எத்தனை? 65 வயசு ஆகுது. சின்ன பையன் கல்யாணம் ஒரு சர்ஜரியில் சரியாக்கிடலாம். சின்ன பையனை வந்து ஒரு இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும். எந்த இடத்துல இருந்து? அன்பு பாசத்தில் ஒருத்தர்கிட்ட மாட்டி வச்சுருக்கு, அங்கேருந்து மாற்றி கொண்டு வந்து உன் பிள்ளையை சேர்க்குறேன். தோட்டத்தை விற்கணுங்க. இப்போ விற்கக்கூடாதா தம்பி? என்ன இப்போ வந்து காரணம் என்னென்னா, இப்போ விற்கக்கூடாது. எப்போ விற்கலாம்? ஐப்பசி 20ஆம் தேதிக்கு மேலே விலை பேசு. நீ நினைக்கிற லாபம் உடனே ஜம்முன்னு இருக்கும். அது உங்களுடைய 3 பேருக்கு அப்படி இருக்கும். இந்த கண் சம்மந்தமான விஷயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடுங்க. முதல்ல இதை முடித்து தந்துக்கிட்டு தான் அதுக்கிட்ட உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். ஓகே.
பௌர்ணமிக்கு வந்து சேருங்க செல்ல மக்களே. 10ஆம் தேதி வாங்க எல்லாரும். அக்கா சந்தோஷமா இருக்கு. கர்பசாமிக்கு பெண்ணடியாள் வாமா. எந்த ஊர் உங்களுக்கு? இது யாரு வீட்டுக்காரு? முடியலாம் இல்லை, ஸ்கேர்ஸ்டெல்லாம் கேண்டமா என்னம்மா? வண்டியில் வந்தது அப்படி காற்று சிலு சிலு சிலுன்னு அடிச்சிருதா? சரி காலம் வர்றான். கல்யாணம் முடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? குழந்த அதுக்கு என்ன முயற்சியெல்லாம் பண்ணுனீங்க? மருத்துவ ரீதியாக அதுவும் பார்த்தீங்களா? என்ன முடிவு சொன்னாங்க? என்ன பழக்கம்லாம் உனக்கு உண்டு? இங்கே இங்கோ பக்கத்தில் வா. நல்லா கண்ணை முடிக்கா, எண்ணெயை மட்டும் நினச்சிக்கா, டென்ஷனாக இருக்காத, ஃப்ரீயாக உட்கார் பார்ப்போம். மனசை அடக்கிக்கா, கருப்பசாமியை நினச்சிக்கா உள்ளத்தில். உன்னை பயங்காட்டி வச்சுருக்காங்க. குழந்தை பாக்கியம் உண்டு, ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமி வை, கால் விட்டுவான். திருப்பதி வெங்கடாச்சலபதி வராரா? என்ன விஷயம்? திருப்பதியிலிருந்து வெங்கடாச்சலபதி வராருடா. எதுவும் சொல்லியிருக்கீங்களா அவருக்கு? போகலையா அது வர? ஒரு முறை போயிட்டு வந்துருந்தீங்களா? சரி, இந்த மாதமே போயிட்டு வாங்க. இந்தா போயிட்டு வர குழந்தை ஜனனமாக சௌபாக்கியம் நிகழும். என்ன மருத்துவமனை பக்கம் வேண்டாம், காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கு. வேறு என்னடா வேணும்? எல்லா பிரச்சனையும் தீரும். சந்தோஷமா இருக்கு. கர்பசாமிக்கு சேலம் எல்லை, சேலம் எல்லை. என்னடா தம்பி? திருவனந்தபுரம். சேலம் இல்லைண்ணா அக்கா வருது பாரு. அக்கா எந்த ஊர்? கண்ணாடிக்கா. வாடா வேலை தூக்கம் வருதுடா அவங்க வீட்டுக்கு வந்தோட. திருவனந்தபுரம் பக்கத்தில் வாங்க. இருக்க வேண்டாம், நீங்கள் நீ நில்லுக்கோ. இது யாரு? ஓ சேச்சி விடுங்க. என்ன வேணும்? சரி, உங்களுக்கு எனக்கு லாங்குவேஜஸ் ப்ராப்ளம், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். கால் வந்துட்டு வா. நீங்களாம் உட்காருங்க. உண்மை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? உண்மையைத்தான் சொல்லணும், பொய்யே பேசக்கூடாது. அந்த ஸ்திரீ மேலே எனக்கு திருப்தி இல்லை. அவள் மீண்டும் இங்கே வந்தாலும் நிலைச்சு இங்கே இருக்காது. பெரிய குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். உன் பிள்ளை உன் பக்கத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வராது. அதனால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை சரியாக செய்து வாங்கிக்கிறது நல்லது. அவ்வளோதான். கற்பனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்துடும், நாளைய மறுநாள் வந்துடும் நினச்சிருந்தா அது செட் ஆகாது. மறந்து விடு. ஓகே, கால் வந்துடுவோம். இவன் ஏற்க தயாராக இருக்கான், அவன் ஏற்க தயாராக இல்லை. அது வேறு வழிகள் வேண்டாம் நமக்கு. இந்தா உன் பக்கத்தில் வெற்றியை தாரேன், நல்வாழ்வு அமைச்சு தாரேன். புண்ணியமாக இருப்பா. பக்கத்தில் வாங்க.
எனக்கு இப்போ நின்றுக்கா ஒரு மாசமா மேலெல்லாம் சொறியா வந்துட்டு இருக்கு. ஆ கால் வந்துட்டு வரலாம். திருமுருகன் அருளாலே